அக்கௌண்ட் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. இது பேர் வந்து 001 தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு. என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 1. இது வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை காட்டுறது. இங்கே பாருங்கள், நான் வந்து செகண்ட் சி வந்துட்டு லெவல் பார்த்தீங்கன்னா 266 இருக்கேன் லெவலு. அப்புறம் நான் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறேன். இது செமையாக இருக்கும், செமையான ஃப்ரூட்டு. அப்புறம் ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வாட்டர் குங்ஃபு தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்வாடில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளேடுன்னு ஒரு ஸ்வாட் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் காசை பார்த்தீங்கன்னா 1,88,000 யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆரா கலர் பாருங்கள், நான் வந்து ரெயின்போ ஆரா கலர் வாங்கிட்டேன். இது வந்து மித்திக்கலான ஆரா கலர். இதுதான் வந்து ஹாக்கி. இப்படி போட்டிங்கன்னா இன்ஸ்டிங்ஸு. நீங்கள் யாராவது இப்போ பாருங்களேன், இப்போ வரானா, இவனால் நான் அடிக்கவே முடியாது. நான் இன்ஸ்டிங்ஸ் டாட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நம்ம இவனை அடிக்கலாம். பாருங்கள், இவனை அடிப்போம். இப்போது அந்த கேஸ் யூஸ் பண்ணி அவன் பிபி வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், பிபி வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளால் அடிக்க முடியல அவனை. ஓகே, நம்ம போய்ட்டு என்பிசிஸ் கிட்ட போய்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹாக்கின்றது. ஓகே, இந்த ஹாக்கி வந்து இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, இதை போட்டால் அங்கே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கேஸ் வச்சுருக்கிறதுனால எலிமெண்டல் ஃப்ரூட்டுன்றதுனால இவனுங்களால் நம்மளை அடிக்க முடியல. அதனால் இவனுங்கிட்ட ட்ரை பண்ண முடியாது. அப்புறமா நான் வேணால் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கஃபேக்கு போகலாம். நான் இப்போ கேஸ் வச்சுருக்கேன். நான் இன்வென்ட்ரியில் என்ன வச்சுருக்கேன்றதையும் நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு கஃபேக்கு போய்ட்றேன். கஃபே என்னென்னா நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து செகண்ட் சியில் தான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட் சி அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு செகண்ட் சி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் செகண்ட் சியில் தான் எப்பயுமே இருப்பேன். தேர்ட் சியும் நான் காட்டுறேன். ஓகே, கஃபேக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் டீலர் என்ன விற்றுட்ருக்கான்னு வந்து நம்ம பார்த்துடலாம். என்ன விற்றுக்கிட்டு இருக்கான் இன்னும் வரல. ராக்கெட்டு, ஸ்பின்னு, பிளேடு ஸ்டாக்கில் இல்லை, ஸ்ப்ரிங் இல்லை, பாம் இல்லை, ஸ்மோக் இல்லை, ஸ்பைக் இல்லை, ஃப்ளேம் இருக்குது. அப்புறம் வந்து வேறு எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை கைஸ். ஃப்ளேம் மட்டும்தான் இருக்குது. ஃபீனிக்ஸ் இருக்குது கைஸ். ஃபீனிக்ஸ் வந்து ஸ்டாக்கில் தான் இருக்குது. பெயின் வந்து ரீவர்க்கு வரப்போகுது, அதனால இன் ப்ராக்ரஸ்னு போட்டிருக்கேன். என்கிட்ட பெயினும் இருக்குது. நான் ரீவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது? ஓகே, நான் பெயின் ரீவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் இன்வென்ட்ரியில் வச்சுருக்கேன். அப்டேட் கண்டிப்பாக ஒரு ஜூன் எண்டுக்குள்ளே வந்துடும். பெயின் ரீவர்க்கோட அப்டேட்டு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் பெயின் ரீவர்க்காக. இப்போ வந்து நம்ம வந்து என்ன இதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னங்க இது? பக்காகி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருது. ட்ராகன் இல்லை, எட்டி இல்லை, லெப்பர்ட் இல்லை, ஸ்பிரிட் இல்லை, கேஸ் இல்லை, கண்ட்ரோலு, வெனமு, ஷாடோ 2 எதுவுமே இல்லை கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய இன்வென்ட்ரியை காட்ட வேண்டிய நேரம் இது. ஓகே, நான் இன்வென்ட்ரியை காட்டலாமா? 3, 2, 1 காட்டியாச்சு. ஓகே, நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேபர் ஸ்வாட் வச்சுருக்கேன், கிராவிட்டி பிளேடு வச்சுருக்கேன், ஷார்க்ஸாக வச்சுருக்கேன். 3த்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் மிட் நைட் பிளேடு, நிறைய ஸ்வாட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கன்னில் நிறைய கன் வச்சுருக்கேன், வெனம்பவ். அப்புறம் வந்து ஜீப்ரா கேப்பு, ஆக்சசரிஸு, கோல்டன் சன் ஹேட்டு நிறைய இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் கூட நான் வந்து வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு இதை வந்து நான் ட்ரேட் பண்ணி எடுத்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதாவது வெனமை மட்டும் வச்சியே நான் வந்து கேஸ் எடுத்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேட் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கே செமையாக இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெயின் வச்சுருக்கேன். பெயின் ரீவர்க்குன்றதுனால எல்லோரும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் சியாக இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி. நான் பெயினும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே நானும் பெயின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் வச்சுருக்கேன். ஃபீனிக்ஸ் பார்த்திங்கன்னா அதோ பாருங்கள் செமையாக இருக்கும் ஃபீனிக்ஸு. அப்புறம் க்ரியேஷன் வச்சுருக்கேன், குவேக் வச்சுருக்கேன், கோஸ்ட்டு, இந்த மாதிரி சில ட்ராஷ் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் மெட்டீரியல்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் வச்சுருக்கேன், மீட்டியோரைட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன். போன்ஸ் 14 வச்சுருக்கேன். நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கிட்ட இருக்குது. ஆரா ஸ்கின் அவ்வளோதான். ஓகே, இவன் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி காமிக்கிறான். இவன் கிராவிட்டி காமிச்சு சீன் போடுறான். நம்ம கேஸை காமிப்போம், மிரண்டுருவான். இப்போ எங்கே அந்த கேஸு இதோ இருக்குது. இப்போ எடுத்து காமிச்சோன்னு மரலாம் போகிறான். இங்கே போடுறான். கேஸ் வேணுமாடா? கேஸ் வேணுமா? ஏங்க எட்டி வச்சுருக்காங்க கைஸ். எட்டி நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். எட்டியை
எட்டி தருவானான்னு தெரியலையே. நீங்கள் எட்டிங்க. இருங்க இந்த பொண்ணு வேற வந்து உட்காந்துருக்குது. எங்கடா போனா? இருங்க எட்டி போய் கேட்போண்ணா. இருங்க உட்காந்தாச்சு. எட்டி தருவானான்னு தெரில. தந்தானா வேறு லெவலில் இருக்கும். வச்சாச்சு. பெயின் ஆல்ரெடி வச்சுருக்கானா? இதுவும் வச்சுருக்கானா? ஐயோ எல்லாத்தையும் வச்சுருக்கானே. நம்ம அக்செப்ட். ஓகே கைஸ், நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அக்செப்ட் தரமாட்டுறான். எதுக்குமே தரமாட்டுறாங்க கைஸ். ஓகே இது தரேன் எல்லாத்தையுமே வச்சுருக்கானே. சாண்டு. ஓகே குச்சி ஓட்டான். ஓகே வேறு யார் ட்ரேட் பண்ண வரா? வேறு யார்? நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கூட பிவிபி போடலாம். பிவிபியில் வந்து யார் என் கூட வரான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து யாருமே ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை. சரி நம்ம பிவிபிக்கு யாரெல்லாம் வரான்னு கூப்பிட்டு பார்ப்போம். நம்ம சேட்டில் who want PvP, who want PvP with me, want PvP with me. PvP என்னமா? PvP. I am the strongest strong player, player player in block fruits, blox block fruits. ஏதோ ஒன்று உருட்டும். I am the strong player in block fruits. தெரியுமா? strong player. anyone PvP? one PvP. எவனாவது வரீங்களா? யார் PvP வரா? இவன் யார்? விட்டு ட்ரேட் பண்ணலாம். என்ன தர? ஓகே பிவிபி வரானா? ஓகேன்னு சொல்லலாம். மீன்றான். ஐயோ ஓகே பிவிபி வா பார்த்துடலாம். எவன்டா ஓகே என்னது? ஓகே வா ஐயோ ஓகேன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். ஜெயிச்சிருவானு பார்த்துக்கலாம். நம்மளும் கான்ஃபிடென்ட். ஐயோ வந்துட்டான். கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போடு. எங்கே போனா? இதோ இருக்கான். லேக் வேறு எடுக்குது. எங்கே கைஸ் இருக்கான்? கிராவிட்டி யூஸரா? ஓகே நல்ல ஃப்ரூட்டு தான். என்னென்னோ பண்ணுறானே. இச்சோ பயங்கரமாக அடிக்கிறான் கைஸ். எனக்கு வேறு லேக் எடுக்குது பயங்கரமாக. என்னென்னோ பண்ணுறான் கைஸ். எங்கே போனா போடுங்க. ஐயோ மாட்டிக்கினேன். ஓகே கம்மி எழுத்து தான் இருக்குது இப்போது. ஓகே செத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். கொண்டுட்டான். சூப்பர்னு சொல்லிடலாம். ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிபி போட்டாச்சு. ஆனால் தோத்துட்டோம். ஓகே தேங்க்யூன்னு சொல்லியிருக்கான். ஓகே நம்ம போய்ட்டு இப்போ வந்து கேஸோட ஷோகேஸ் காமிக்கலாம். நான் வந்து கேஸோட ஷோகேஸ் தான் காமிக்க போகிறேன். கேஸ் ஃப்ரூட் எப்படி இருக்குது அப்படிலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஏதாவது பலியாடு வேணுமே. ஏதோ இருக்கான். இவன்கிட்ட காமிப்போம். ஃபஸ்ட்டு M1 ஸ்டைல் பார்த்திங்கன்னா இவன் எலமெண்டல்ன்றதுனால அடிக்க முடியாது. M1 ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கும். இதுக்கு அவனை கிட்ட கொண்டு வர வச்சுட்டு அவனை போய் அடிக்கிறான். இது இப்படி பண்ணி இப்படி தட்டி விடும். அதுதான் M1 பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள் இவன் ஒருத்தன். அப்புறம் ஃபஸ்ட்டு மூவ் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி ரெடி பண்ணணும். ஓகே அதுலேயே அந்த மூவே போட்டாலே அவன் செத்து போயிடுறான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மூவ். இப்போ வந்து செகண்ட் மூவ் பார்த்திங்கன்னா இது செமையாக இருக்கும். இந்த மூவ் வேறு லெவலில் இருக்கும். நானே போட்டுருக்கேன் நிறைய தடவை. M1 தான் எனக்கு வந்து கேஸ்லேயே பிடிச்ச ஒரு இது. செமையாக இருக்கும் M1. இங்கே பாருங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி நின்றுக்கலாம். அப்படியே நின்றுக்கிட்டு இப்படியே அடிச்சிடலாம். அப்புறம் தேர்ட் மூவ் பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்டு பண்ணி இப்படி நிற்கணும். இன்னொன்று நம்மளுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர்லாம் வந்து வெளியே வரும். அப்படியே அவனை அடித்தோன்னா அப்படியே அவன் செத்து போயிடுவான். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோர்த் மூவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மூவ் லாஸ்ட்டு ஃபிஃப்த்து மூவ் பார்த்துடலாம். இது நம்ம யார் எனிமீஸ் யாரோ பக்கத்தில் இல்லைன்னா நார்மலாக கேஸ் மாதிரி நார்மலாக ட்ராவல் ஆகும். சப்போஸ் யாராவது இப்போ இங்கே எனிமி பக்கத்தில் இருக்கானா இருங்க அது இதாகிட்டோம். எனிமி பக்கத்தில் இருக்கோன்னா இப்போ நம்ம அந்த கேஸ் ட்ராவல் போட்டு இப்போ அவன் பக்கத்தில் இருக்கானா
இப்போ அதை கிளிக் பண்ணால் பயங்கர ஸ்பீடாக டேமேஜ் கொடுக்கும் அந்த கேஸு. ஒரு தடவை மட்டும்தான் தரும் அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காமிக்கணும். இருங்க அவனை கொண்டு நான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கொண்டுட்டு வரேன். கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் மீட்டர் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் வந்து கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் கேஸ் மீட்டர் கொஞ்சம் தான் ஏறணும். கொஞ்சம் ஏறிட்டால் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போ நான் அடிப்போம். நான் அடித்தாலே ஃபுல்லாகிடும். இப்போ சரி மிஸ் ஆகிட்டான். ஏதோ இங்கே இருக்கான். போடு 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 போடு. ஓகே அடிச்சாச்சு. இப்போ வந்து கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாகிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெடின்னு காமிக்கும். மேலே டெக்ஸ்ட்டு போட்டு மேலே காமிப்பாங்க. அப்படி காமிச்சா சில டைம் காமிக்காது, சில டைம் காமிக்கும். ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனவுடனே 700 டேமேஜ் வந்து தந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் எப்படியே சுற்றும். அது அந்த ஸ்மோக்கில் நிற்கிறவங்களுக்குலாம், அதாவது அந்த கேஸ் அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான டேமேஜ் விழும். இது ஒரு பிவிபிக்கு நல்லாவே இருக்கும். செகண்ட் மூவ் வந்து இப்படி பண்ணால் அப்படியே மரம் எல்லாமே அங்கே பாருங்கள் டேமேஜ்லாம் சைடில் தெரியுது, செமையாக இருக்கும். இந்த மூவ் தான் இருக்கிறதுலே செம மூவ். இது இப்படி பண்ணிட்டு இப்படி விட்டிங்கன்னா போதும். அங்கே பாருங்கள் 4000 டேமேஜ், வேறு லெவலில் டேமேஜ் தரும் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதில் செமையாக இருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே இதை வந்து போட்டுடலாம். போட்டாச்சு. ஓகே இப்போ கேஸ் ஸ்டவ் போட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே கலர்லாம் மாறி அப்படியே நம்மளோட ஸ்க்ரீனே வந்து மாறிடும். இந்த ஸ்மாக் டீமன்ஸ் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் நான். நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு நல்லா விடணும். ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி விட்டால் பாருங்கள் டேமேஜ் பாருங்கள் 7000 டேமேஜ் தருது. அப்புறம் நான் M1 காமிக்கவே இல்லை. இதுக்கு வந்து M1 வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இது பாருங்கள் செத்துட்டான் அதுக்குள்ளே. ஓகே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட M1 பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது இப்படி 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 அப்படியே ஷூட், அவ்வளோதான் செத்துருவான். M1 போட்டிங்கனாலே அவ்வளோதான். வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கேஸோட இது, அதாவது ஃபுல் என்ன சொல்கிறது, அதாவது ஃபுல்லோட ஐயோ அதை ஃபுல் அந்த ஷோகேஸ் வந்து நான் காமிச்சிட்டேன். நீங்கள் கேஸுக்கு தனியாக வீடியோ போட்டிங்கன்னா கூட இருக்கும், கேஸுக்கு ஷோகேஸ்ன்னு சொல்லி. உங்களுக்கு கேஸ் ஃபுட்டில் வந்து 10க்கு எவ்வளோ ரேட்டிங்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிபி போட்டாச்சு, இது பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து நான் 3rd C மட்டும் காட்டிடுறேன். இப்போ நான் 3rd Cக்கு போய்ட்டு அதை மட்டும் காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். ரேஸ் சொல்ல மறந்துட்டேன். ரேஸ் பார்த்திங்கன்னா நான் ஷார்க் ரேஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு ஷார்க் ரேஸ் வந்து நான் வந்து எனக்கு ரோல் பண்ணி கிடச்சிது. இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டாட்ஸும் காமிக்கல. ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் மேக்ஸு, டிஃபென்ஸில் 2000, மீலியில் கிட்டத்தட்ட 1500 கிட்டே இருக்குது. அவ்வளோ ஸ்டாட்ஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 3rd C போகிற ரூட் வந்து இந்த க்ரீன் சோன் இந்த வழியாக போயிட்டு அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து போகணும். இந்த இடத்துக்கு வந்து எப்படி குதிச்சு இதோ இந்த இடத்துக்கு போயிடலாம். ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட 10,000 இருக்குது. சைடில் பார்த்தாலே தெரியும் 10,347 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட நான் 2 lakhs சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் 2 lakhs சேர்க்கறதுக்கு. இப்போ வந்து மிஸ்டர் கேப்டன் இருக்கான்ல, இவன்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா இவன் வந்து உங்களை 3rd C கூப்பிட்டு போயிடுவான். அதாவது நீங்கள் வந்து 700 லெவல் மேலே இருந்தால் உங்களால் 2nd C போக முடியும். அதாவது 700 மேலே லெவலுக்கு மேலே இருந்தால் 2nd C, நீங்கள் 1500 லெவலுக்கு மேலே இருந்தீங்கன்னா வந்து 3rd C அந்த மாதிரி. இப்போ புதுசாக வேறு அப்டேட்டில் 4th Cன்னு வருதான், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் 4th C வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து Part 1 மட்டும் போட்டிருக்கேன். அது சும்மா நான் பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் Part 1 போட்டேன். இனிமேல் ரோப்ளாக்ஸ் கேம் ஏதாவது வரணுன்னா என்னோடய இந்த மெயின் அக்கௌண்ட்டில் தான் வரும். நீங்கள் இதில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. பேர் வந்து நாட் 1 தாத்தா அப்படின்னு பேர் இருக்கும். அதில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து பைரட்டாக வந்து நம்ம ஜாயின் ஆகிடலாம். உள்ளே போயிடலாம். ஓகே நம்ம வந்து வந்தாச்சு. வரல, ஜாயினிங் தான் காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்தோன்னா வந்து போர்ட் டவுனில் தான் நம்ம வந்து ஸ்பான் ஆகும். போர்ட் டவுன்னா ஃபஸ்ட்டு இந்த 3rd Cல இருக்கிற டவுன் வந்து தான் போர்ட் டவுனு. இந்த இடம் தான் போர்ட் டவுனு. இருங்க லோட் ஆகிட்டோம். ஆரா போட்டுக்கலாம். கேஸோட அந்த பிக்சரே செமையாக இருக்கும். அப்படியே அந்த கேஸோட அந்த இது சுற்றுற மாதிரியே அப்படியே செமையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகே நம்ம வந்து ஆரா போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. இதுதான் வந்து 3rd C. பாருங்கள் எல்லாமே 3rd Cல வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். எல்லா ஐலாண்டுமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமான ஐலாண்டாக தான் இருக்கும். இவனுங்க கூட எலமெண்டல் ஃப்ரூட் இவனுங்க கூட ஒர்க் ஆகும். இவனை ஒரு தடவை அடிப்போம். அடி போட்டு
டமால். தேர்ட் மூவ் எங்கே இருக்கான் தேர்ட் மூவ் கீழே இறங்கிட்டு இது போடுவோம். இங்கே பாருங்கள் டேமேஜ் வேறு லெவலில் தருது. எங்கே போனானே தெரில. ஓகே இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். சரி நம்ம இவனை அடிக்கலாம். எப்படி இது போட்டு அப்படியே இது போட்டு ஸ்மாக் டீமன்ஸ் இதை போட்டு அப்புறம் இதை போட்டோன்னா செத்துருவான். அவ்வளோதான். கேஸில் வந்து நிறைய காம்போலாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிவிபி காம்போன்னு பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து இதுங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் நான் அதிகமாக பிவிபி போடுவேன். அன்ட்ரான்ஸ்ஃபார்மில் பிவிபி போட்டேன்னா நானே போய் செத்துருவேன். ஆனால் அன்ட்ரான்ஸ்ஃபார்மில் பிவிபிலாம் ரொம்பவே கஷ்டம். நான் வந்து கேஸ் மீட்ரு ஏற்றிட்டு நான் வந்து என்னோடய இது மட்டும் காமிச்சிடுறேன். காம்போ வர அடிக்கிறான். இது நானே கண்டுபிடிச்ச காம்போ. இது வந்து காம்போன்லாம் தனியாலாம் இல்லை, நானே ஒரு சும்மா கண்டுபிடிச்சேன். ஓகே ஃபஸ்ட்டு மூவ் போடு. அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே பாருங்கள் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ரெடின்னு காமிக்குதா. ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஃபுல் இதுவும் லோட் ஆகிக்கிட்டோம். எல்லா மூவும் வந்துட்டோம். இவனை கொண்டுருவோம். ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கான். கொண்டாச்சா? ஓகே இவன்கிட்ட தான் நம்ம இப்போ காப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூவ் எடுத்து அவன் மேலே போட்டிங்கன்னா அவன் வந்து ஃபுல்லாக இதில் இருப்பான். தேர்ட் மூவ் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி விட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அப்புறம் இந்த ரேஞ்சு இருக்கிற இது போட்டிங்கன்னா செத்துருவான். என்பிசி தான் சாவான், பிளேயர்ஸ் ஆக மாட்டாங்க. திருப்பி அந்த மூவை ஃபாலோ பண்ணிட்டு சப்போஸ் கிட்ட வந்தானா இப்படி கிட்ட வந்தானா இந்த லாஸ்ட் மூவ் இப்படியே போட்டுருங்க. அப்படியே அந்த கிளைமேட்லாம் மாறி சேஞ்ச் ஆகி செமையாகிடும். போய்ட்டு அந்த எல்லா மூவும் வந்து கூல் டவுனில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை தட்டுங்க. அவன் சைடில் இருக்கவன் செத்துருவான். கேஸில் வந்து ஈஸியாக அமௌண்ட் ஸ்பேம்லாம் பண்ணலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா புத்தாவோட செகண்ட் வெர்ஷன் தான் கேஸு. அப்படியே புத்தா மாதிரியே இருக்கும். புத்தாவோட பிவிபிலையும் நல்லாயிருக்கும். அதோட செகண்ட் வெர்ஷன் தான் கேஸ். எனக்கு புத்தாவும் ரொம்ப பிடிக்கும், கேஸும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்படி போட்டுடலாம். அப்புறம் ஸ்மாக் டீமன்ஸ் வச்சு போட்டிங்கன்னா அவ்வளோதான் செத்துருவான். ஓகே இப்போ வந்து நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம். அவ்வளோதான். கேஸோட காம்போ காமிச்சிட்டேன், ஷோகேஸ் காமிச்சிட்டேன், என்னோடய ஸ்டாட்ஸ் காமிச்சிட்டேன், என்னோடய ரேஸ் காமிச்சிட்டேன், அப்புறம் என்னோடய இன்வென்ட்ரியை காமிச்சிட்டேன், அப்புறம் நான் ட்ரேட் பண்ணி காமிச்சேன், அப்புறம் தேர்ட்ஸியை காமிச்சேன், அப்புறம் நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேன் அதை காமிச்சேன், அப்புறம் வந்து என்னோடய ஆரா, அப்புறம் பிவிபி பண்ணி காமிச்சேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் வந்தோடனே நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பெயின் ரிவருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்குன்னு நான் பெயின் சாப்பிடுவேனான்னு எனக்கே தெரில. சப்போஸ் பெயின் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேஸோட பிவிபிக்கும் கிரைண்டிங்க்கு ரைடுக்கெலாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் மேபி சாப்பிடுவேன். உங்களுக்கு ரைடு வீடியோ வேணும்னா கூட கேளுங்க. நான் ரைடு போய் ஒரு வீடியோ போடுறேன். நான் ரைடெலாம் போயிருக்கேன், ஃப்ளேம் ரைடெலாம் நான் போயிருக்கேன். சோலோ பண்ணுவேன் ஃப்ளேம் ரைடு, கேஸை வச்சுட்டு செமையாக இருக்கும் அதுவும். ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் வேறு ஏதாவது கேம் வேணுன்னா கேளுங்க. அப்புறம் பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயே பிவிபி பண்ணணும், கிரைண்டிங் பண்ணணும்னு நான் கேளுங்க. நான் மெயின் அக்கௌண்ட்டில் கூட நான் கிரைண்டிங் பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் சைஃபுல் கிங், பாய்.